ஹலோ, நான் இது அமேசானில் ஆர்ட்ரு பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி மீஷோ இது மாதிரி நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இந்த பாருங்க, நம்ம மீனெல்லாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, எண்ணெயில் போட்டு நம்ம வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த தட்டு வச்சு இந்த பாருங்க, 2 பிளேட்டு நம்ம மீனெல்லாம் இதில் வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பராக எண்ணெயில் வறுத்த மாதிரியே கிடைக்கும். இது மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நமக்கு கொலஸ்ட்ரால் வராது. நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத இந்த பாருங்க போட்டிருக்காங்க. இந்த பாருங்க, இறாலு, சிக்கன், கேக்கு, இந்த உருளைக்கிழங்குங்கள், அப்புறம் மீன் வறுக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த மீன் எண்ணெயே இல்லாமல் இந்த வடிவத்தில் கிடைக்கிது. அப்புறம் நமக்கு கேக்கு எல்லாம் டிகிரிஸ் போட்டிருக்கு. இந்த கணக்கையே நாங்கள் பார்த்து இந்த பாருங்கள், சிக்கன் இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம வறுவல். இது மாதிரி நம்மளும் செஞ்சால் நமக்கு கொலஸ்ட்ராலு, ப்ரெஷரு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க. ரொம்ப கரண்ட்டும் செலவாகாது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். காய்கறிகள் எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்து செய்யலாம். இது மட்டன்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக ஒரே துண்டாக வச்சு செஞ்சுருக்காங்க. இறாலு நம்ம எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி இறாலு செஞ்சுக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாம். கேக்கு செஞ்சுக்கலாம். இந்த கேக்கு, சிக்கனு நம்ம கடையில் போய் தந்தூரி வாங்கணுன்னு அவசியமே இல்லை. பாருங்கள், தந்தூரியெல்லாம் இப்படி செஞ்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு பாக்ஸு, இந்த பாக்ஸில் இதோட நான் பில்லோடு வச்சுருக்கேன். ஏதாச்சும் ஃபால்ட்டுன்னா ரிட்டர்ன் பண்ணலான்னு. நான் நேற்று தான் வாங்கினேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம பாத்திரம் வச்சு காய்கறிகள்லாம் வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக நான் கேஸுக்கிட்ட வைக்காதீங்க, நவுத்தி வச்சுக்கோங்க. இதை ஒரு தனியான ஒரு இடத்துல வச்சு இதை யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போதைக்கு மிஷின் மேலே ஓரமாக வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு லைக் கொடுங்க. பாய்.